உன்னுடைய வாழ்வில் எது சிறந்ததோ அது உனக்கானதாக இப்பொழுது உன் கையிலே வந்து சேரப்போகிறது. அதை தெளிவுடனும் தைரியத்தோடும் பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். உனக்கு இனி நான் தர வேண்டியதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இந்த நிலையை அடைவதற்கு நீ எவ்வளவு பெரிய சோகத்தின் உச்சத்திற்கே சென்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கருப்பன் ஒரு பொழுதும் பொய்யுரைக்க மாட்டேன் என்று நம்பியதால் தான் நீ என்னிடத்தில் வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன்னை நான் ஒரு பொழுதும் நோகடிக்கப் போவதே கிடையாது. நீ எவ்வளவு மன அழுத்தத்தோடும் மன வெறுப்போடும் இருந்திருந்தால் உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கும் உனக்கு அவமானத்தை இழைத்தவர்களுக்கும் நீ சாபத்தை கொடுத்திருப்பாய். நான் இந்த அப்பன் இருக்கின்றேன், இந்த கருப்பசாமி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லிக் கொள்ளும் போது கூட உன் மனம் இலா துயரத்தில் இருந்து கொண்டு எனக்கா இந்த கஷ்டத்தை கொடுத்தார்கள், எனக்கா இந்த கவலையை கொடுத்தார்கள், அப்படி என்றால் அவர்களுக்கும் இப்படி கஷ்டத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று என் பிள்ளைகள் என்னிடம் கண்ணீர் விட்டு அழுது விட்டார்கள். இந்த நிலை ஒரு பொழுதேனும் வந்ததே கிடையாது. உன் மனதில் எவ்வளவு வாடி வதைந்து கொண்டு இருந்தால் இப்போது ஒரு நிலைக்கு நீ வந்திருப்பாய். என் பிள்ளையே, என் வாக்கு எப்பொழுதுமே பொய்க்காது. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நானே நடத்தி தருவேன். என் பிள்ளையே, உன்னை குற்றம் சொல்கிறவர்களும் உன்னை குதர்க்கம் கூறுகிறவர்களும் குறையை மட்டும்தான் கரம் நீட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று எண்ணி விடாதே. அவர்கள் என்னால் நெஞ்சை துளைத்து என்னிடத்தில் உனக்கான விஷயத்தை சொல்லிவிட்டார்கள். நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று மன்னிப்பும் கேட்டு விட்டார்கள். இனி அதை பற்றியெல்லாம் கலங்கியும் கவலையும் கொள்ளாதே. எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என் பிள்ளைகள் நினைத்து விட்டார்களோ அதற்கான முழு முயற்சியில் நான் இறங்கியிருக்கும் போது உன் இறுதி வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். உன்னை எண்ணங்கள் உனக்கானதாக மாறுவதற்கான நிலையை நெருங்கிவிட்டது. உன் வாழ்க்கையாகவே மாறப்போகும் தருணம் வந்துவிட்டது. ஆகையால் நல்ல எண்ணங்களை மனதில் வை. உன் வாழ்க்கையில் நினைத்த இலக்கை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு. ஒரு வட்டத்திலே உன் வாழ்க்கையை முடிக்க நினைக்காதே. அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்து உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக மாறப்போகிறது. உன் இலக்கு உன்வசமாக இருக்கும்போது, உன்னோடு உன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும்போது எப்பொழுதுமே உனக்கு நல்லதை மட்டுமே நான் கூறுவேன் என்பதில் தெளிவாகவே இருந்து விட்டு பார். உன்னுடைய வாழ்வில் நான் உனக்கானதை தரப்போகும் தருணத்தில் இருக்க போகும்போது இதற்காக தங்கமே அழுது புரண்டு கொண்டு இருக்கின்றாய். உன் மனதில் எனக்கு இடம் கொடுத்து விட்ட பிறகும் உன் இதயத்தின் சத்தத்தை நான் கேட்காமல் இருப்பேனாம்? சகலமாய் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி உன் வெற்றியை தருவதற்காக உன் கருப்பசாமி வந்து இருக்கும் போது உன் மனம் குழம்பிக் கொண்டு இருக்காதே. எப்பொழுதும் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்காதே. நான் தான் உன் உலகம் என்று எண்ணி நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி அந்த அடியெடுத்து வைத்ததற்கான தர்மத்தையும் ஒரு நியாயத்தையும் கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் வருந்தாதே. என் பிள்ளைகள் தாங்க முடியாத வழி தாங்க முடியாத நிலை ஏற்படும் போது என் மனமும் எவ்வளவு துடித்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நிலையில்தான் நீ அவருக்கு சாபத்தை இட்டிருக்கின்றாய். என் குழந்தைக்காக நான் எதையும் செய்ய தயாராகிவிட்டேன். என் பிள்ளை, உன் குடும்பத்தில் உள்ள அனைவருமே என் பிள்ளையாக மாறி இருக்கும் போது அவர்களையும் தனித்தனியாக காப்பாற்றுங்கள் அப்பா என்று என்னிடம் கூற வேண்டாம். நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது உன் குடும்பத்தில் அத்தனை பேரும் என் செல்ல பிள்ளையாகத்தானே இருப்பார்கள். என்னை மீறி எதுவும் நடக்காது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் பிள்ளை, எப்பொழுதும் என்னிடத்தில் நல்லதை மட்டும்தான் வேண்டுவாள். யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் உன் செயல்களை செய்து கொண்டிருக்கும் உன்னை தீண்டி பார்த்து விட்டார்களே என்ற மன வருத்தம் எனக்குள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதன் அத்தனை விஷயத்தையும் தாண்டி இப்பொழுது உனக்கான தேடலில் நானும் உன்னோடு சேர்ந்து பயணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னோடு சேர்ந்து கைகோர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனியும் கலங்காதே, கவலைப்படாமல் இரு. நீ உன் இலக்கை நோக்கி சென்றடையும் போது உனக்கு முன்னாடி சென்று உன்
வெற்றியை உன்னோடு சேர்ந்து வரவேற்பதற்காக தயாராக இருக்கும் பட்சத்திலே எதற்காக மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன செய்வதற்கான துணிச்சலை பெற்றிருக்கின்றோம் என்று எண்ணி விடாதே. என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு இப்பொழுது ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய். இனி உன் வாழ்வை கண்டு நீயே பிரமிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய வாழ்வில் புது புது அதிசயத்தை நடத்த இந்த கருப்பன் நான் காத்து கொண்டு இருக்கும்போது உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும் ஏமாற்றத்தால் உன் நேரத்தை வீணடித்தவர்களை பற்றியும் நீ கலங்கியும் கவலைப்பட்டும் கொண்டும் இருக்காதே. என்னுடைய அற்புதத்தை காணப்போகும் நேரத்தை நீ நெருங்கிவிட்ட பிறகும் எதற்காக மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? நீ உன் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போதெல்லாம் உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் குழந்தையே, உனக்கான தீர்வையும் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நீதான் இன்னமும் மனம் குழம்பிக் கொண்டே இருக்கின்றாய். இங்கு யோசிப்பதற்கு நேரமே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் வீணடிக்காமல் நீதான் எழும்பி வெளியேறி வர வேண்டும். நீயே உன் புத்திசாலித்தனத்தால் உன் விருப்பத்தையும் வெறுப்பத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். அதில் ஒன்றுமே மாற்று கருத்து கிடையாது. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் திட்டமிட்டு செயல்படு. திட்டமிடுதல் என்பது மிகவும் அவசியமானது. அந்த திட்டமிட்ட செயலை நான் உனக்கு செயல்படுத்துவதற்குத்தானே இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான விஷயத்தை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ என்னை விட்டு விட்டு எங்கே சென்று கொண்டு இருக்கின்றாய்? நீ நினைக்கின்றாய் நம்மை சுற்றி பலர் உயர்ந்து கொண்டு இருக்கின்றார்களே. அப்படி என்றால் அவர்கள் வாழ்க்கை மட்டும் அப்படி செல்கிறது, என் வாழ்க்கை மட்டும் இப்படி கடந்து கொண்டே போகிறதோ என்று எண்ண வேண்டாம் என் பிள்ளையே. அவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அனுபவத்தின் வாயிலாக அவர்களை தடைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவர்களுக்கான வெற்றி பெறுவதில் மட்டும் முனைப்போடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நீ அப்படி இல்லை. இப்பொழுதுதான் உன் போராட்ட களத்தை சந்தித்திருக்கின்றாய். ஆனால் இதை நிரந்தரமாக்கி தந்து விடுவேனோ என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொள்ளாதே. உன்னோடு உனக்கு துணையாக இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது மனக்கவலை எதற்கு? என் செல்ல பிள்ளை, உனக்கு குறைகள் ஏற்பட நான் விடப்போவதே இல்லை. உன் வாழ்க்கை வண்ணமயமாகத்தான் மாறப்போகிறது. இது என் சத்திய வாக்காகவே நீ எடுத்துக்கொள். என் குழந்தைகளின் வாழ்க்கையில் அழுகின்றார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் அதை பார்த்து அமைதி கொள்வதே கிடையாது. நான் உன் மீது கொண்டுள்ள அக்கறையால் மட்டும் நான் உனக்கு இதை தரவில்லை. நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். நீ என் மீது கொண்டுள்ள பக்தியால் நான் மிகுதியடைந்து இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கான தெளிவான பதிலை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றன. என் பிள்ளையே, உன் மன வருத்தங்கள் எல்லாம் இனி காணாமல் தான் போக போகிறது. உனக்கான பாதை இப்பொழுது உன்னை தேடி வர போகும்போது நீ எது நினைத்து எதற்காக அங்கு அழுது கொண்டு இருக்கின்றாய்? நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயம் கொள்ளாதே. 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.